வெண்டைக்காய் செடியெல்லாம் சூப்பராக தளைஞ்சு வந்துருச்சுங்க. இது வெள்ளை கலர் வெண்டை தான். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த செடியிலேருந்து விதை எடுத்து போட்டது தான். என்ன ஒன்று தள்ளி தள்ளி நெட்டி இருக்கணும். நான் பக்கம் பக்கமாக நெட்டி வச்சுட்டேன். பச்சை வெண்டை நெட்டுற மாதிரியே வெள்ளை வெண்டையும் நெட்டி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வளர வளர தான் அப்போ தான் தோணுச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நெட்டி இருக்கலாமோ அப்படின்ட்டு. இது செடி நல்லா பெருசாக வரும், அகலமாகவும் நிறையா வரும். ஒரு செடியிலேயே காய் நிறையாவும் காய்க்கும். காய் சைஸும் நல்லாவே பெரிய சைஸாகவே இருக்குதுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனாலேயே இதை திரும்ப போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டது தான். இன்னும் ஒன்று சிகப்பு வெண்டை போடலான்னு சொல்லி போட்டதில் கம்மியாக தான் முளைச்சிது. ஒரு 2-3 செடியாட்டு தான் முளைச்சிது. அதுவுமே அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுவும் அப்படியே முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது சிகப்பு வெண்டையும் ஊனி விடலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி கீரை விதை போட்டு விட்டுறலான்ட்டு பெட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு போயாச்சுங்க. சிறுகீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு விடலான்ட்டு இருக்கிறோம். பாலக்கீரையும் அரைக்கீரையும் வேற ஒரு சைடு போட்டு விட்டுருக்குறோம். அதெல்லாம் அறுத்தெடுக்கிறது அப்படிங்கிறதுனால அதை தனியாக போட்டு விட்டாச்சு. அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க அது அப்படியே தளைஞ்சு வந்துட்டே இருக்கும். இந்த பெட்லெல்லாம் ஏற்கனவே எருவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கொத்தி விட்டோம் அப்படின்னா மண் நல்லா பலபலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டு நம்ம கீறி விட்டுறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை போயிட்டுருக்குது. நம்ம ரோசி எங்கள் கூட காட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருந்துட்டு பெரிய ரோசி சேரில் படுத்து தூங்கிட்டு இருக்குதுன்ட்டு ஓடி மேலே ஏறி உட்காந்துட்டு அதை தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது. இந்த குட்டி ரோசி வந்ததுலேருந்து பெரிய ரோசி ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க. குட்டி ரோசியெல்லாம் கடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணுறதில்ல. கம்முன்னு தான் இருக்குது. அது என்ன தான் கம்முன்னு இருந்தாலும் குட்டி ரோசி கம்முனே இருக்கிறதில்ல. போய் அதை தொல்லை பண்ணிவிட்டு அது தூங்கிட்டு இருக்கிறத எழுப்பி விட்டுட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்துச்சு.